ஜோதிடம் ஓர் ஆய்வு. கோபுரம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய ஆதரவுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் எடுத்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் ரெகுலராக அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுத்துட்ருக்கேன். இந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் தசாபுக்தி. ஜாதகத்தில் என்ன லக்னம், கிரகங்கள்லாம் என்ன மாதிரியான இடங்களில் இருக்குது, பலம் பெற்று இருக்கா, பலம் பெற்று இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப அருமையான ஜாதகமாக இருக்கும். கிரகங்கள்லாம் பலமாக இருக்கும். இருந்தும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து அவர் ஒரு பெருவாரியான காலம் வரைக்கும் ஒரு 50-55 வயசு 60 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா எதிர்கட்சிக்காரனே தசை நடத்துகிற மாதிரி வரும். அதுவும் குரு அணியில் இருக்கிற லக்னத்தில் பிறந்துட்டு சனி அணியில் இருக்கிறவருடைய வரிசையாக தசாபுக்திகள் வரும்பொழுது எல்லாமே பெரிய பெரிய தசை. சனி தசை 19 வருஷம், புதன் தசை 17 வருஷம், அடுத்து கேத்து கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் திருப்பி சுக்கிரன் 20 வருஷம்னு போகும்போது ஏறக்குறைய வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா எதிரணியே தசை நடத்துகிற மாதிரி ஆகிடும். அதில் பெரிய உங்களுக்கு அனுகூலம் இருக்காது. என்ன கிரகங்கள் பலமாக இருந்தாலும் அனுகூலம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கிரகங்கள்லாம் பலமாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக ஏதோ இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு பிச்சை போடுற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குமே ஒழிய, தன் கட்சியால் தசை நடத்தும் போது இருக்கக்கூடிய அந்த அருமையான பலன், அந்த வேகம், நம்ம அணிக்காரர் இவர், நம்ம லக்னக்காரன், இவனை தூக்கி விடணும், இவனை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த உந்துதல் அந்த கிரகங்களுக்கு இருக்கிறதில்ல. அப்போ என்ன பண்ணோன்னா, என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஓஹோ அப்போ தான் நம்ம லைஃப் முடிஞ்சு போயிடுத்து, இதோட நம்ம ஒன்றும் விளங்க போகிறதில்ல, அப்போ நம்ம நிம்மதியாக வீட்டில் உட்காந்துக்கலாம், இதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்றது இல்லை. போராடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம என்றைக்கு விருச்சிக லக்னத்தில் பிறந்துட்டோம், இல்லை தனுசு லக்னத்தில் பிறந்துட்டோம், நம்ம மீன லக்னத்தில் பிறந்துட்டோம், கடகம் சிம்மத்தில் இருக்கோம் அப்படின்னால் வரிசையாக எதிர்கட்சிக்காரனே தசை நடத்த போகிறான் அப்படிங்கிறது புரிஞ்சால் அடுத்தது என்ன பண்ணோம், எந்த கிரகத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு நேரடி விரோதமே கிடையாது. நம்ம எந்த கிரகத்தினுடைய குடியையும் நம்ம கெடுத்துட்டு வரல. கிரகங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு நேரடி விரோதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அப்போது இவங்களை நம்ம வேலை பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணி தான் ஆகணும், கிரக பரிகாரங்கள் பண்ணி தான் ஆகணும். நம்ம கட்சியாலே தசை நடத்துகிறான், பூர்வ புண்ணியாதிபதி தசை நடத்துகிறான், பாக்யாதிபதி தசை நடத்துகிறான், பெரிய யோகாதிபதி தசை நடத்துகிறான்னும் போது நம்ம நிறைய பிரார்த்தனைகள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே நடக்குது. ஆனால் இந்த மாதிரி எதிர்கணியே தசை நடத்தும் போது நம்ம கெஞ்சி தான் வாங்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாம் பண்ணணுமா அப்படின்னா வேறு வழி இல்லை. நம்ம பண்ணிட்டு வந்த கர்மவினையின் பலன் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு, நம்ம அதில் ஜெயிச்சு தானே ஆகணும், நம்ம தோக்க முடியாது. இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நம்ம கையை தூக்கிட முடியாது, அது வாழ்க்கை இல்லை. அதனால் என்ன புரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக நம்ம இந்த கிரகத்தை பாசிஃபை பண்ணியே ஆகணும், கெஞ்சி கூத்தாடி அவரை பண்ண வச்சே ஆகணும்னு. இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி போர் நடந்து அவங்க பிரிஞ்ச கதையெல்லாம் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். ஒரு அந்த காலகட்டத்தில் 2 பேர் டெய்லி வாக்கிங் போவாங்களாம். எதிர் வீட்டுக்காரர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. பல வருஷமாக வாக்கிங் போகிறாங்க. இந்த எதிர் வீட்டு ஆள் கொஞ்சம் சாதாரணப்பட்ட மனுஷன்தான், ஒரு பெரிய போஸ்ட்லலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எதிர் வீட்டுக்காரர் கமாண்டராக இருந்தார் ஆர்மியில். இவர் டெய்லி அவருக்கு சல்யூட் அடித்து வழக்கம். இது எத்தனையோ காலம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த போர் இந்த ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி பிரிஞ்சாச்சு. அப்போது வெஸ்ட் ஜெர்மனிக்காரனெல்லாம் சுட்டு கொல்லுங்க அப்படின்னு உத்தரவு வந்திருக்கு. அந்த கமாண்டர் தான் இந்த வெஸ்ட் ஜெர்மனி ஆளுங்க ஈஸ்ட் ஜெர்மனியில் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சுட்டு கொல்றார்.
அப்போ இந்த ஆள் எதிர வந்து நிற்கிறார். இது எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே இவரை அப்படின்னு யோசிக்கிறாரு. அட்டாட்டா, எதிர் வீட்டுக்காரன் எத்தனை வருஷம் எனக்கு சல்யூட் அடிச்சிருக்கான், அவனை நம்ம கொல்லணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணாராம், கூப்பிட்டு ஓடி போயிடு, இங்கே இருக்காத, நீ உன் இடத்துக்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அவரை தப்பிக்க விட்டுட்டாராம். அப்போ என்ன, ஃபெமிலியாரிட்டி. அவருடைய வேலை என்ன, சுட்டு கொல்லணும். ஆனால் அந்த டெய்லி சல்யூட் அடித்து அதை தான் வாங்கிக்கிட்ட அந்த இதில் வந்து அவரால் அன்றைக்கி கொல்ல முடியல. அவன் வந்து போ ஓடி போயிடுன்னு அனுப்பிட்டாராம். இது கதையாகவே கூட இருக்கட்டும், கட்டுக்கதையாகவே இருந்தால் கூடவே இதில் நம்மளுக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி போய் வந்து சனி மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கோம், சனி பகவானிட வழிபாடு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போது சனி பகவானுக்கு கண்டிப்பாக வந்து மனம் இறங்கணும் இல்லையா? மனம் இறங்கலை அப்படின்னா தெய்வத்தன்மையே இல்லையே. மனுஷனுக்கே வந்து மனம் இறங்குது, மனுஷனே மன்னிக்கிறான். அப்போ தெய்வத்துடைய குணம் என்ன, அன்பே உருவானவர்கள். அப்போ நிச்சயமாக நேரடி விரோதம் ஒன்றும் இல்லையே எனக்கும் சனிக்கும், நேரடி விரோதம் ஒன்றும் இல்லையே எனக்கும் புதனுக்கும். அப்போது அந்த தினமும் போய் நம்ம ஒரு பிரார்த்தனையை பண்ணிக்கிட்டே வரும்பொழுது மனம் இறங்கி, கிரகங்கள்லாம் நல்லா இருக்கு, சரி இப்படியே தசை நடத்தினா நீயே என்ன பண்ணுவ இந்தா அப்படின்னு வந்து கண்டிப்பாக அவர்கள் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்க. அதனுடைய உச்சபலன் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஒரு துலா லக்னக்காரனுக்கு சனி பண்ணுறத வந்து தனுசுக்கோ மீனத்துக்கோ பண்ண வேண்டாம், பரவாயில்ல, துலா லக்னத்துக்கே பண்ணிட்டு போட்டோம், அந்த டாப்புங்கிறது அங்கேயே இருக்கட்டும். ஆனால் 80% கூட 100% வேண்டாம், 80% டிஸ்டிங்ஷன் மார்க், நல்ல மார்க் தானே, அதை வாங்கிட்டு போயிடலாம் நம்ம. அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எதிர்கட்சிக்காரன் தசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக நம்ம பரிகாரங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த விஷயம் என்னென்னா, எந்த தசாபுக்தி ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் வந்து அந்த டைமில் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணுங்கள். இந்த அஷ்டமாதிபதி தசை, அஷ்டமாதிபதினா 8க்கு உடையவன், லக்னத்துக்கு 8க்கு உடையவன் தசை நடத்தும் பொழுது, 6க்கு உடையவன் தசை நடத்தும் பொழுது, அதுலேயும் மிக குறிப்பாக 6க்கு உடையவன் தசையில் 8க்கு உடையவனுடைய புக்தி, இல்லை 8க்கு உடையவனுடைய தசையில் 6க்கு உடையவனுடைய புக்தி, இந்த 6-8 காம்பினேஷனில் வரும் பொழுது கண்டிப்பாக பல சங்கடங்கள் வருது. ஆக்சிடெண்ட் ஆகிறதோ இல்லை வந்து சர்ஜரியோ அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வருது. நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் இந்த மாதிரி சங்கடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, அப்போ அதை பார்த்து பயப்படக்கூடாது. அடுத்து நம்மளுடைய அணுகுமுறை என்னவாக இருக்கணும், இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணணும், தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி வந்து அதை சின்னதாக்கிக்கணும். டெய்லி வந்து அந்த 6க்குடையவன் 8க்குடையவனுடைய அந்த பரிகாரத்தை, அந்த கிரகத்தினுடைய பரிகாரத்தை நம்ம பண்ணிக்கிட்டு வரும் பொழுது பெரிய ஆக்சிடெண்ட் இல்லாமல் ஏதோ சிராய்ப்போடு வந்து நிறுத்துகிற மாதிரியோ இல்லை பெரிய சர்ஜரியாக வர வேண்டியது ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன கத்திப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கோ அது நல்லா நம்மளை வந்து இறக்கி விட்டுருது. அதனால் வந்து கண்டிப்பாக இந்த 6க்குடையவன் 8க்குடையவன் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவன். சுக்கிரதசையை பற்றியும் நிறைய பேருக்கு வந்து ஒரு தப்பான அபிப்பிராயம் இருந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசை வருது அப்படின்ன உடனே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக சுக்கிரதசை நம்மளுக்கு வந்து எங்கேயோ நம்மளை வந்து தூக்கிட்டு போய் உச்சாணி கலையில் வச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. நான் அந்த நம்பிக்கையை குலைக்கிறதுக்காக இதை நான் பேசலை, ஆனால் வந்து உண்மை என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் பேசுகிறேன். சுக்கிரனும் வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணிட போகிறதில்ல. அவருக்கும் வந்து துலா ரிஷபம் மிதுனம் கன்னி மகரம் கும்பமாக இருந்தால்தான் சுக்கிரனுமே வந்து பெருமளவு பலனை வந்து கொடுக்க போகிறார். ஒரு கிரகத்துக்குமே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எடுப்பில் வந்து ஒரே மாதிரி எல்லாருக்குமே பலன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கேன். அப்போ வந்து வெரைட்டியே இல்லாமல் போயிடும். வெரைட்டி வேணும், வேரியேஷன்ஸ் வேணும். அப்போ அந்த வெரைட்டி வேரியேஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது. எந்த கிரகம் வந்து சுக்கிரனை பார்த்துருக்கு, சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கான், எந்த வீட்டில் இருக்கான், இதெல்லாம் பார்த்துட்டு எந்த லக்னத்துக்கு அவர் பண்ணுறார், இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து பலன். சுக்கிரன் வந்து கேத்துச்சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னாலே வந்து சுக்கிரன் செவ்வாய்ச்சாரம் வாங்கியிருக்கு, கேத்துச்சாரம் வாங்கியிருக்குனாலே வந்து பலன் வந்து வெகுவாக குறைஞ்சு போயிடும். இன்னொரு சுபர் புதனுடைய இதில் வந்து நட்சத்திரத்தில் நிற்கலாம். அந்த மாதிரி வந்து
பலம் பெறறதா இருக்கணும். எந்த வீட்டில் இருக்கான், உச்சத்தில் இருக்கானா, நீச்சத்தில் இருக்கானா, எந்த வீட்டில் இருக்கான், எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறான், யாரால் பார்க்கப்படுறான், யாரோட கூட இருக்கான், இத்தனை விஷயம் இருக்குது. அப்படி இருந்தால்தான் இவன் வந்து துலாம் ரிஷபம் அப்படின்னாலுமே வந்து பண்ண போகிறான். அப்படி இருக்கும் பட்சத்துக்கு இவர் வந்து தனுசு மீனம் அந்த மாதிரியான எதிர்கட்சிகளுக்கு வந்து அவர் தசை நடத்துகிறார் அப்படின்னும் பொழுது அவருடைய பலாபலன் என்னவாக இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதிர்கட்சிக்காரர்கள் தசை நடத்தும் பொழுது தானாக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் போய் கெஞ்சினா மட்டும்தான் நடக்கும். அப்போ சுக்கிரன் வந்து தானே ஏதாவது பண்ணுவானா அப்படின்னு கேட்டால் எதுக்கு பண்ணணும்? தனுசுக்கு எதுக்கு நான் வந்து பண்ணணும்? மீனத்துக்கு எதுக்கு பண்ணணும்? அவசியமே இல்லையே. அவன் வந்து கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் எதுக்கு பண்ணணும்? எதிர்கட்சிக்காரனுக்கு வேண்டி வேண்டி ஓடி போய் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து தானாக பண்ண போகிறது கிடையாது. அப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? சுக்கிரதசை தானாக எதுவும் நடந்துடாது, உச்சாணி கலையில் போய் உட்காந்துராது. சுக்கிர பரிகாரம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு வரணும். அப்படி இருந்தால்தான் எதிர்கட்சிக்காரருக்குமே நடக்கும். சரி, தன் கட்சி ஆளுக்கும் எப்பயுமே வந்து சுக்கிரதசை வந்துட்டால் டாப்பில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மீறி ஒரு பவர் இருக்கிற ஒரு லக்னத்துக்கோ ஒரு இதுக்கோ தான் வந்து அது நடக்கிறது. கன்னியா லக்னத்துக்கு 9லேயே இருந்து சுக்கிரன் வந்து தசை நடத்துகிறார் அப்படின்னால் அப்போ வந்து அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதுவும் குரு பார்வை பெற்று இருக்கார் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ அதே மாதிரி மீதி இதுலேயும் வந்து இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு விஷயமும் நம்ம என்ன கரெக்டாக அலசி ஆராய்ஞ்சு அதனுடைய பவர் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அது என்ன வெயிட்டேஜில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கிரகம் வந்து பலமாக வேலை பண்ணுது. நீங்கள் எப்பயுமே நான் பரிகார இதுலேயுமே நான் சொல்லியிருக்கேன், தசாநாதனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பரிகாரம் பண்ணணும்னு. இந்த 6, 8 வரும்போது மட்டும் தசாநாதன் புக்திநாதன் 2 பேருக்குமே பண்ணுங்க. 6 தசை நடத்தி 8 புக்தி நடத்தினாலும் சரி, 8 தசை நடத்தி 6 புக்தி நடத்தினாலும் சரி, அது கண்டிப்பாக ரொம்ப டஃப் டைமாக இருக்கும். அதை நாம் வந்து குறைச்சி கொண்டு வரணும். பயப்படாதீங்க. கிரகங்கள் நம்மளுக்கு நேரடி விரோதி கிடையாது. நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் ஆண்டவன் உட்கார்ந்துருக்கார். அதனால் வந்து ஏதோ எல்லாமே கெட்டு போயிடும்ங்கிற எண்ணத்தை முதல்ல மாற்றிக்கிட்டு பரிகாரம் பண்ணி அதனுடைய இன்டென்சிட்டியை கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கோங்க. நல்லவன் நம்மளுக்கு தசை நடத்துகிறானாலும் தானாக பண்ணிடுவான்றதை விட நம்ம எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை சேர்த்து கொடு, இன்னும் கொஞ்சம் எனக்கு இதை சேர்த்து கொடுன்னு நம்ம தாராளமாக கேட்கலாம். ஸோ நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ கேட்கறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது. கண்டிப்பாக அவர் பண்ணுறதுக்கான அந்த எண்ணமும் அவங்கக்கிட்ட இருக்குது. கேட்கணுங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம எப்படி வந்து ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் கேளுங்க. அந்த தசை முடிகிற வரையில் எனக்கு இது நடத்தி கொடு, எனக்கு இது நடத்தி கொடுன்னு நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரும் பொழுது முடியவே முடியாதுப்பா, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டால் தெய்வத்தன்மை அங்கே இல்லை. அதனால் கண்டிப்பாக அவங்க அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நல்ல பரிகாரங்களை பண்ணி தசாபுக்திகளை வந்து நம்ம ஜெயிச்சு வரணும். வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்போம். ஜோதிட ஆய்வு தொடரும். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.